ஆலங்காடு சீர்காழி தாலுக்காவில் இருக்குது. ஆலங்காடுங்கிற கிராமத்தில் மெயின் ரோட்டில் அமைந்திருக்கு. இது வந்து நம்ம சுதந்திரம் அடையாததுக்கு முன்பு ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் 10/2/1947 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அது எங்கள் தாத்தா வந்து பண்ணாங்க. அப்போ இந்த கிராமவாசிகள்லாம் ஒத்துழைப்பு பண்ணி இதை பண்ணது. அதுக்கப்புறம் விழாக்கள்லாம் தொடர்ந்து நடந்தது. அதுக்கப்புறம் 1978 எங்கள் தகப்பனார் அந்த திரும்பியும் 30 ஆண்டுகள் கழித்து திரும்பி இந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணார். பண்ணிவிட்டு அந்த கோயில் சிறிய கோயிலாக தான் இருந்தது, மரத்தடியில் இருந்தது. எல்லா கிராம மக்கள்லாம் எல்லை தெய்வமாக வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நான் வந்து காவல்துறையில் பணிபுரிந்தேன். அப்போ வந்து சரி இந்த கோயிலை திருப்பி நம்ம கட்டணும்னு நினச்சிட்டு எனக்கு ஒரு ஆசைப்பட்டேன். என் பேர் வந்து பத்ம நாராயணன். அது வந்து நான் காவல்துறையில் பணிபுரிந்ததுனால என்ன செஞ்சேன், நம்ம இந்த கோயிலை திருப்பணி பண்ணி கட்டணும்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா என்னால் முடியல, செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டு. அப்புறமா தான் வந்து ஒரு நாள் ஒரு கனவுல வந்து இது மாதிரி சாமி வந்த மாதிரி இருந்தது. வந்து இது மாதிரி திருப்பணியை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன். உடனே இந்த திருப்பணி ஆரம்பித்து இங்கே இருந்தேன். அது திருப்பணி பண்ணிட்டேன். பண்ணி இருந்தபோது நான் 3வது கும்பாபிஷேகம் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் 12 ஆண்டுகள் தொடர்ந்து விழாக்கள் கொண்டாடினேன். அடுத்தது 4வது கும்பாபிஷேகமும் நான் பண்ணேன். 1990 31/3/90 நினைக்கிறேன். அப்போ வாரியார் இந்த பக்கம் போகும்போது அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். பேசும்போது அவர் வந்து என்ன 2-3 ட்ரிப் பேசி நம்ம கோயிலை பற்றி நான் உனக்கு பாட்டு எழுதி கொடுத்தாரு. அது வந்து எனக்கு 2 நடை பேசினதுக்கப்புறம் திருவாரூரில் போய் கோயிலில் இருக்க நீ வந்து பாருன்னு சொன்னார். அதுக்கு திருவாரூர் கோயிலுக்கு போனேன். 31/3/90 அவர் கைப்பட கற்றவர்கள் வாழ ஆலங்காட்டு முனீச்சுரன் தான் பொற்பதத்தை போற்றி புகழ்ந்தவர்கள் நற்பதமும் பொன்னும் பொருளும் மிக புகுந்து பல்லாண்டுலகில் நன்னலமாய் வாழ்வார் நைந்துன்னு எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்ததும் என்கிட்ட படித்து காமிச்சாரு. படித்து காமிச்சு இது என்ன செய்ய போகிறேன்னு கேட்டார். நான் கல்வெட்டு போட போகிறேன்னு. கல்வெட்டுனா அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டார் கல்வெட்டில் போடுறேன்னு. 2வது வந்து காவல்துறையில் பணி புரிஞ்சுட்டு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க தான் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டு. அது ஒரு சொன்னார். அது இதே மாதிரி காவல்துறையிலையும் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னார். அப்புறம் அவரே எழுதின கைப்பண்ண லெட்டரை வந்து நான் பத்திரமா வச்சுருக்கேன், இதுவரையும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4வது கும்பாபிஷேகம் 2 கும்பாபிஷேகம் நான் பண்ணதுக்கப்புறம் திரும்பி விழாக்கள்லாம் நடக்கும்பொழுது இந்த ரோடு 4 ரோடு பிரச்சனை வந்துருச்சு. வரும்போது கோயில் 2மே அதில் நடுவில் சென்டரில் மாட்டிடுச்சு. கோயிலை வந்து ரிமூவ் பண்ணுறதுங்கிறது இயற்கையான நியதி தான். அது ரோடு தான் முக்கியம். ரோடு முக்கியம் நல்லது என்ன. அதுக்கு கவர்மெண்ட்டில் வந்து நான் பலமுறை தபால் கொடுத்தேன். இந்த கோயிலை வந்து மாற்றி கட்டணும், அதோட புனிதத்தன்மை மாறக்கூடாதுன்னு எவ்வளோதோ லெட்டர்ஸ் கொடுத்தேன். அதுதான் எனக்கு பெரிய ஆதங்கமாக போயிடுச்சு. அதை லெட்டருக்கு பதிலே சொல்லலையே தவிர அவங்க என்ன செஞ்சாங்க, திடீர்னு இது ஐவிஎஸ்ல தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போலீஸ் ஃபோர்ஸை வச்சு இதை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனிநபர் ஆனதுனால என்னால் வந்து அதை இது பண்ண முடியல. 2வது வந்து அதுக்கான பாலாலயம் பண்ணி அழுகுறை எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்காம போயிட்டு அன்னைக்கு கனவுல வந்து எனக்கு அது சாமி சொன்ன மாதிரி இருந்தது. இந்த இடத்துல வந்து உட்காந்து நான் இது மாதிரி பண்ண போகிறேங்கிறதுக்கு அது உத்தரவு கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணதும் சரின்ட்டு நானே என்ன செஞ்சேன், அன்னைக்கு நாளே நான் என்ன செஞ்சேன், சிலைகள் அனைத்தையுமே நானே ரிமூவ் பண்ணி கொண்டு வருவேன். மறுநாள் வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, உடைச்சிட்டாங்க. அப்போ மக்களுக்காக குடித நீர் வச்சுருந்தேன். அந்த குடித நீரை ஆர்வ சிஸ்டம் பண்ணி வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் மிஷினரிலாம் எடுக்கங்காட்டியுமே உடைச்சாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு அவங்க எவ்வளவு செலவாகுங்கிறத வந்து நான் எழுதி கொடுத்துருந்தேன். ப்ராப்பராக எழுதி கொடுத்தேன். கரெக்டாக 18 லட்ச ரூபா செலவாகும்னு எழுதி கொடுத்தேன். அவங்க என்ன செஞ்சாங்க, 6 லட்ச ரூபா தான் கொடுத்தாங்க. 6,15,100 தான் கொடுத்தாங்க. சரின்ட்டு உடனே என்ன செஞ்சேன், அந்த 6 லட்ச ரூபாய் வச்சு இந்த தண்ணி டேங்கர் இருக்குது தான் தண்ணி டேங்கர், இந்த சிஸ்டத்தை வந்து தண்ணி டேங்கர் வந்து ஒரு 5 லட்ச ரூபா செலவில் தண்ணி டேங்க் கட்டிட்டு அப்புறம் இந்த இடத்த வாங்கினேன். இடத்த வாங்கி சுவாமி பேருக்கு அதை வந்து தர்ம தாவணமாக ஆக்கிறதுக்கான இதை வச்சுருக்கேன். அடுத்தது நானே என்ன செஞ்சேன், அப்படியே உட்காந்துக்கிட்டு நான் ஒரு 33 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். என்னுடைய பணம், என்னுடைய சோர்ஸ் அனைத்துமே. அடுத்தது எங்கள் வீட்டில் டீச்சராக இருக்காங்க, அவங்களுடைய ஏர்னிங் பண்ண பணம் எங்கள்கிட்ட இருந்தது. சகலத்தையும் ஒரு 90% இதுக்கு செலவு பண்ணேன். வேறு எதையுமே நான் வச்சில்ல, எல்லாத்தையுமே செலவு பண்ணி எப்படி இருந்தாலும் இந்த ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிடணும். நம்ம இருந்த தடம் வந்து இந்த உலகத்தில் இருக்கணும், நம்ம இருந்துட்டு போனோங்கிறது வந்து இந்த உலகத்தில் இருக்கணுங்கிறதுக்கு. 2வது இந்த கோயிலையும் வந்து உடைக்கப்பட்ட கோயில் திருப்பி வந்து கட்டப்படணும்
பண்ணணுங்கிற ஒரே வைராக்கியத்துல 18 மாசங்கள் இரவு பகல் பாராம வேலை பார்த்து கும்பாபிஷேகத்தை இந்த ஆண்டவன் ஐயாவோட புண்ணியத்துல மிக அருமையா நடத்திடுச்சு. அது போதும் எனக்கு என்னுடைய வாழ்வில் நான் பெரிய சாதனை தான் எதுன்னு நினைக்கிறேன். அது இனிமேல் வந்து அது அவரு பார்த்துக்குவார். அவருக்கான இடத்தை வகுத்து கொடுத்துட்டாங்க. என்னோட இது வந்து என்னுடைய இது நிலைத்து நிற்குங்கிறது என்னுடைய ஆசை. அதுதான் என்னுடைய வேற ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்துல எல்லாரும் இருக்கோம் போறோம், ஆனா ஒரு தடம் வேணும், நம்ம இருந்ததுக்கான தடயம் வேணும்னு நினைச்சேன். தடயத்தை வந்து இந்த கோயிலுக்காக அர்ப்பணித்தேன். எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சுட்டேன். இதை தொண்டு செஞ்சுட்டு இதுதான் இந்த சரி.